வணக்க மக்களே, இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் டிப்ஸ் தாங்க. எப்படி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உண்டான டிப்ஸ் தாங்க. டாய்ஸ் க்ளீனிங் எப்படி பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எல்லாம் ஃபேட் ஆகுதா, உங்களுக்கு உண்டான டிப்ஸும் இது உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாத எல்லா வகையான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்னதாக இருக்க க்ளீனிங் டிப்ஸை இந்த வீடியோவில் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த க்ளீனிங் டிப்ஸை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத சின்னதாக சொல்லிடுறேன். ஃப்ரிட்ஜ் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறது, டாய்ஸ் எப்படி நீட்டு, அப்புறம் கிளாத்து, இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிப்ஸை சொல்லியிருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் க்ளீனிங், இந்த மாதிரி எதெல்லாம் சின்ன பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த க்ளீனிங் டிப்ஸை. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற க்ளீனிங் டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி கைப்பிடிலாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்க கைப்பிடிலாம் நல்லா பளிச்சுன்ட்டு ஷைனிங்காக தெரியணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஜை ரூமில் இருக்க இந்த மணிகள்லாம் கூட நல்லா பளிச்சுன்னு தெரியணும். கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அது மங்கலாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாங்க சாஸ் ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, இந்த சாஸை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடுங்க. இதுன்னு இல்லை, அதாவது சில்வராக இருந்தால் கூட நீங்கள் இதில் வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல க்ளீனிங்கில் ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாஷ் பேஷன் ஆண்ட சிங்க் ஆண்டில் டேப் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா பிடியாண்ட கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு சேர்ந்துருக்கும். அதுக்கு கூட இந்த மாதிரி வேஸ்ட்டான சாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பளிச்சுன்னு வேணுன்னா கூட உங்ககிட்ட இருக்க சாஸ் ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதுங்க. அதை வச்சு நல்லா நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இரும்பு நார் போட்டு நீங்கள் இந்த சாஸை கொஞ்சமாக போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா பளிச்சுன்னிட்டு புதுசு போல் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புளிச்ச மாவு, வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாவு இருக்கும் இல்லைங்களா, அதை கூட என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கைப்பிடிக்கு நீங்கள் க்ளீனிங்க்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுன்னு இல்லைங்க, எந்த வாஷ் பேஷன் கைப்பிடியாக இருக்கட்டும், சிங்க்கு க்ளீனிங்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி புளிச்ச மாவு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் க்ளீனிங்க்காக தாங்க இந்த டிப்ஸை சொல்கிறேன். கேஸ் பர்னர் சரியாக எரியாது. ஸோ அதை எப்படி நல்லா க்ளீன் பண்ணலான்னா, இந்த மாதிரி டவுனில் பார்த்தீங்கன்னா அந்த நாப் இருக்கும், அதனோட ஹோலில் அடைப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெல்லிசான ஒரு நூல் மாதிரி இருக்கிற குச்சி மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒயர், அந்த மாதிரி பர்னர் சரியாக எரியலனாலே நம்மளுக்கு வேலையே ஆகாதுங்க. வேலை எல்லாமே டிலே ஆக ஆரம்பிச்சிடும். அதை எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்குறோம். பின் தாங்க எடுத்திருக்கேன். அதாவது சேஃப்டி பின் இல்லை, இந்த மாதிரி மெலிசாக இருக்கிறது, நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நார், அந்த மாதிரி இருக்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது மூலியமாக க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் வரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பர்னர் சூப்பராக எரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாய்ஸ் தாங்க. டாய்ஸ் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு தனித்தனியாக க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பேர்டனாக இருக்கும். நம்ம வெளியே வைக்கிறதுனால டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைங்க விளையாடினாலும் எல்லார் கைப்படவும் அது ரொம்பவே அழுக்காக தெரியும். இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் போட்டுடலாங்க. டாப் லோடாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரண்ட் லோடுன்றதுனால கெப்பாசிட்டி அதிகமாக கொள்ளலை. ஸோ இந்த காதுக்கு போடுற அந்த ஹேர்பட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, காதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது, அது கூட போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு கூட நீங்கள் போட்டு ஊற வச்சிட்டிங்கனாலே நல்லா அழுக்கெல்லாம் விட்டுருங்க. நான் வெறும் லிக்விட் போட்டு தாங்க எடுத்தேன். சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள், புதுசு போல் இருக்கும். காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வளர்க்குறது தாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வளர்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே இந்த மாதிரி ஆயிலை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்காது. இதுக்கு நான் ரெண்டே பொருள் தாங்க ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அந்த புளிச்சாறு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துருக்கேன். இது ரெண்டை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை இந்த பூஜை சாமானுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்க்ரப் ஏதோ வச்சோ நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலர் லெமன் கூட யூஸ் பண்ணுவாங்க. அது கூட பொருள் போட்டு நம்ம அதையும் ட்ரை பண்ணிடலாங்க. இதுன்னு இல்ல, எந்த ஒரு பொருள், அதாவது ஜக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஐட்டமா இருந்தாலும் சூப்பரா விட்டுரும். இது பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே உப்பு பூத்த மாதிரி இருக்கு பாருங்க. நீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு டவலை வச்சு உடனே தொடச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி ஸ்டிக்கியா இருக்காது. சூப்பரா விட்டுருங்க. இது பாருங்க எவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட் தெரியுது பாருங்களேன். இப்போ இந்த ஜக்கை கூட நான் உங்களுக்கு நல்லா க்ளீனாக இதில் வச்சே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன். இது சிங்க்குக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக பூஜை சாமான் வளர்க்கணும் அப்படின்னீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுன்னு இல்லைங்க, எல்லாமே அந்த ஜக்காக இருக்கட்டும், பிளேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இப்போ வாங்க அடுத்த க்ளீனிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃப்ளாஸ்கெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ் எல்லாம் போடவே தேவையில்லைங்க. 2 பொருள் போதும். நான் வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்போட என்னென்னா கொஞ்சமாக அரிசி ஆட் பண்ணுறேங்க. சூப்பராக க்ளீன் ஆகிடும். நீங்கள் எந்த ஸ்க்ரப்போ இல்லை ப்ரஷ்ஷோ எதுவுமே போட தேவையில்ல. ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இது உள்ளே பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஸ்க்ரப் மாதிரி தாங்க இருக்கும். உள்ளே இருக்க அழுக்கு ஃபுல்லாகவே எடுத்துரும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத வச்சுருப்பீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஃப்ளாஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ எப்பயோ வாங்கியிருப்பீங்க, இல்லை எங்கேயாவது ட்ராவல்காக எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும். இல்லைனா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது கூட ஒரு மாதிரி ஸ்மெல் எல்லாம் வரும், அழுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி க்ளீன் பண்ணலான்னா இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அதுவும் இல்லாத உங்களுக்கு எந்த கெமிக்கலும் தேவையே படாது. நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு டக்குன்னு யூஸ் பண்ணிடலாம். ஸ்மெல் எல்லாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த அரிசியெல்லாம் எடுத்துடுறோம். உங்களுக்கு சும்மா லைட்டாக நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த ப்ரஷ்ஷுமே தேவைப்படாது. இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்ட பிறகு செமையாக இருந்ததுங்க. புதுசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக இதை தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ எல்லாம் வாங்கிட்டிங்கன்னா இந்த டீ கரையெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம சுடிதார் நியூ சுடிதார்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான், ஃபேட் ஆகாத இருக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாத நம்ம அடித்து துவைக்காத பொருட்களை வந்து அந்த மாதிரி இருக்க துணியை இந்த மாதிரி துவைக்கலாம். ஒரே ஒரு ஷாம்பு பாக்கெட் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து அரை ஷாம்பு தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இது புது துணியாக இருக்கிறதுனால ஹாட் வாட்டர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கால் மிதியடி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் கொஞ்சம் நேரம் முக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ஃபேட் ஆகாது அப்படின்றதுனால. இப்போ அந்த துணியை வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கணுங்க. எப்பயுமே அந்த துணியெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து அலசணுன்னா ஓகே. நான் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கணும், நான் வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். இன்னும் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேட்டெல்லாம் ஊற வைக்கும் போது நல்லா ஹாட் வாட்டர் போட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு கூட சூப்பராக விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 1 hour ஆயிடுச்சு, வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்டோர் ஆகிடுங்க. இல்லை பவர் கட் ஆகிடுச்சினாலும் இது பின்னாடி வந்து தண்ணியெல்லாம் ஸ்டோர் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் பாருங்களேன், ஆஃப் பண்ணி ஒரு 4 hours 5 hours ஆகிடுச்சு. ஸோ இந்த பின்னாடி நல்லாவே தண்ணி ஸ்டோர் ஆகிருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது மஸ்கிட்டோஸ்லாம் கூட ஹெவியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் நல்லது. இதை எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. மஸ்கிட்டோஸ்லாம் சேராது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அடியிலெல்லாமும் தண்ணி சேர்ந்துருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டே ஆகிறது ரொம்பவே நல்லதில்லை. இதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு துணியை வச்சு முக்கி எடுத்துகிட்டு அந்த பாக்ஸை வந்து நல்லா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.